இப்பலாம் வெளிய போம்போதெல்லாம் அடிக்கடிக்கு என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பாக்குறேன். அவங்கள மட்டும் இல்ல, என் கூட படிச்ச பிள்ளைங்களுமே நெறைய பேர நான் பாக்குறேன். எல்லாருக்குமே என்ன மாரி கல்யாணம் ஆயிட்டு குழந்தைங்கன்னு இருக்காங்க. ஒருத்தி என்ன விடவே ஒரு படி மேல போயிட்டு ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்களாம் பசங்க. 2 பசங்க, 2 பொண்ணுங்கன்னு 4 பசங்கள வச்சுட்டு இருக்கா வீட்ல. இவங்க எல்லார்கிட்டயும் நான் பேசும்போது எனக்கு காமனா தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருமே ஸ்டார்ட்டிங் நல்லா பேச ஆரம்பிச்சாலுமே, அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பழைய கம்ஃபர்ட் ஜோன் வந்துருது இல்லையா? சோ மனசுல இருக்க கஷ்டத்த எல்லாத்தையும் கொட்டுறாளுங்க. என் வீட்டுக்காரர் சரியில்ல, என் மாமியார் சரியில்ல, என் மாமனார் சரியில்ல சொல்லிட்டு புலம்புறாளுங்க. என்ன ஒரு விஷயம், இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே நான் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்குன்னு என்கிட்ட அட்வைஸ் கேட்டாலும் எனக்கும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அவங்கலாம் அனுபவிச்சுட்டு இருக்க சில விஷயங்கள நான் ஆல்ரெடி அனுபவிச்சு அத பாத்துட்டேன். ஹஸ்பண்ட் கூட விட்டுருங்க. ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல புரிஞ்சுப்பாங்கன்னே வச்சுக்கோங்க. ஆனா மாமியார், மாமனார் புரிஞ்சுக்கல அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நம்ம இருந்தாலுமே பெரியவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு எதிர்த்து எடுத்து பேசிட்டு இருக்கிறத விட அவங்க முன்னாடி சைலண்டா இருக்கிறதே நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு ஏஜ்ல அவங்களும் நம்மள மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணவங்க தான். வேணும்னு எதையும் யாரும் பண்ண போறது இல்ல. அதுக்குன்னு நான் சப்போர்ட் பண்றேன்லாம் இல்ல. எல்லார் வீட்லயும் எல்லா பெண்களுமே ஃபேஸ் பண்ற விஷயங்கள் தான் இது. அம்மா வீட்ல இருக்க மாதிரியே போற வீடும் அப்படியே இருக்கணும்னா அது எப்படி? அது முடியாதுதான். ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு அப்படின்னா நம்ம எதிர்த்து ஃபேஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நம்ம கத்துக்கலாமே. ஒரு நாள் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஆனா என்ன, ஏஜ் தான் போயிட்டு இருக்கோம்.